I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் நான் ஷோமோசன பிசி போற மோசன மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஆஃப்டர் loads of thought I am posting this. I did not want to do this, but வேற வழி இல்லை, பண்ண வேண்டிய கட்டாயம், and hence I have no other choice but to take this decision, and hence I am posting this. Definitely it's heartbreaking for me because எனக்கு இது பண்ண ரொம்ப பிடிக்கும். உங்கள் கூட சேர்ந்து படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வரும். டைட்டில் பார்த்துருப்பீங்கன்னா மூவி ரியாக்ஷன்ஸ். கரெக்டாக மூவி ரியாக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம MCUலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க. அது பார்க்க ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 5-6 மூவிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜஸ் நம்ம மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம். தமிழ் பெருசாக நான் பண்ணல, பட் மலையாளம் பண்ணோம். அண்ட் தெலுங்கு இன்ஃபேக்ட் நான் ரங்கஸ்தலம்லாம் ரியாக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வேறு லாங்குவேஜஸ் ஹிந்தியெல்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் நடுவில் கொஞ்சம் ஹால்ட் பண்ண வேண்டியதாக போச்சு பிகாஸ் ஆஃப் ஒன் மெயின் ரீசன். நிறைய டைம் டிமாண்டிங் ஆச்சு, நிறைய ஒர்க் டிமாண்டிங் ஆச்சு. என்னால் கோப்பப் பண்ண முடியல. இந்த பக்கம் ரியாக்ஷன் வீடியோஸும் பண்ணிட்டு மூவி ரியாக்ஷன்ஸும் எடிட் பண்ணி போட முடியலங்கிறக்காக கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். பட் அந்த டைம்லேயே வந்துட்டு எனக்கு இன்னொரு சந்தேகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்கு சேஃப் நம்ம சேனலுக்கு மூவி ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் திடீர்னு ஏதாச்சும் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு அடிச்சிட்டாங்கன்னா, ஒரு 3 ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கன்னா சேனலே காலி ஆயிரும். ஸோ இஸ் இட் ரியலி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் நான். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இது வரைக்கும் டச்வுட் எந்த விஷயமும் நடக்கலை. பட் நெவர்தலெஸ் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெரிய யூடியூபர் அண்ட் அனதர் ரியாக்டர் தான், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பேர் எடுக்கல, பெருசாக ஒன்றும் இது கிடையாது, ஜாபிக்வேன்னு சொல்லிட்டு. இனிஷியலாக நான் பார்த்தாலே இப்போவும் அப்பப்போ பார்ப்பேன் அவர் வீடியோஸ் எல்லாம். நல்லா ஜாலியாக பண்ணுவாப்பில் ஒரு மனுஷன். அந்த மனுஷன் தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் கம்யூனிட்டியிலே ரியாக்டர்ஸில் ஜாஸ்தி சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். சரிங்களா? அந்த மனுஷன் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு வீடியோ இறக்கியிருந்தேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட காப்பிரைட் கிளைம்ஸ் வருது அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். காப்பிரைட்டில் 2 விஷயங்கள் இருக்குது, காப்பிரைட் கிளைமு, காப்பிரைட் ஸ்ட்ரைக். சரிங்களா? காப்பிரைட் கிளைம்ங்கிறது என்னன்னா, உங்கள் சேனலில் அந்த வீடியோ ப்ளே ஆகும், ஆனால் காசு காப்பிரைட் ஓனருக்கு போயிடும். ஸோ நோ ப்ராப்ளம், வீடியோ ப்ளே ஆகும். சரியா? ஸோ வீடியோ நம்மளுக்கு வாட்ச் டைம் வரும், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, எக்ஸெட்ரா. சரிங்களா? ஸோ இது காப்பிரைட் கிளைம். இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறது என்னன்னா, நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வீடியோவை டேக் டவுன் பண்ணிடுவாங்க. வீடியோ இருக்காது, அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு ஒரு வார்னிங் மாதிரி வந்துடும். அந்த வார்னிங் வந்ததுலேருந்து 90 நாளுக்குள்ள இன்னி 2 வீடியோ அதே மாதிரி டேக் டவுன் ஆச்சுன்னா நம்ம சேனல்லே டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் பேசிக்கலாக டேஞ்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவர் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக பண்ணக்கூடிய ஆள். நிறைய காப்பிரைட் கிளைம்ஸ் வராத மாதிரி, சுத்தமாக இன்ஃபேக்ட் வராத மாதிரி, சாங்ஸே ரியாக்ட் பண்ணாலும் கட் பண்ணி தான் போடுவாங்க, இல்லை மியூட் பண்ணி விட்டுருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி ரொம்ப சேஃபாக பண்ணுற ஆள் தான் அவர். பட் அந்த மனுஷனே ஏகப்பட்ட காப்பிரைட் கிளைம்ஸ் வரதாகவும், அண்ட் காப்பிரைட் கிளைம்ஸ் நிறைய வர அல்காரிதம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். இது ஓவராக காப்பிரைட் கண்டென்ட் போடுறான், இவனுக்கு நம்ம நிறையா புஷ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அல்காரிதம் ஒரு மாதிரி நம்மளுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படி அண்ட் ஆல்சோ நிறைய இடத்துல ப்ரொடக்ஷன் கம்பெனியை அவர் அப்ரோச் பண்ணி பேசினதாகவும், அதுக்காக ரியாக்ட் பண்ணாலும் காப்பிரைட் கிளைம் மறுபடியும் விழுகுது. ஏன்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் கம்பெனி வேறையா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு லீகல் டீம் வேறையாமா. அந்த லீகல் டீம் சில விஷயங்கள் தனியாக அவங்க முடிவு எடுப்பாங்களாமா. அவங்க முடிவு எடுத்து காப்பிரைட் கிளைம் அடிச்சிட்டாங்கன்னா அடிச்சது தான், நாங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவங்களே கை விட்டாங்களாமா. இந்த மனுஷன் எல்லாத்துக்கூடயும் ஆக்சஸ் இருக்கிற ஆள், எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸோ இல்லை ஒரு ஃபோன் காலோ பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஆள் தான். பட் அந்த மனுஷனே ஸ்ட்ரெயிட்டாக கை விட்டாங்க, இல்லைங்க காப்பிரைட் கிளைம் தாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த மனுஷன். அந்த வீடியோ பார்த்தோன்னா நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்மளுக்கு இந்த டவுட் நிறையா நாளாக இருந்துச்சு, என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசனையில் இருந்து தான் நான் சொன்ன மாதிரி ஒர்க் டெஃபினட்டாக அது டிமாண்டிங்காக இருந்துச்சுக்காக ஒரு பாஸ் கொடுத்தேன். பட் நெவர்தலெஸ் இந்த டவுட்டும் இருந்துச்சு பேக் எண்டில். பட் இந்த மனுஷனுக்கே இந்த நிலைமைனா நம்ம இப்போ தான் க்ரோ ஆகி வந்துட்டுருக்கோம். ஸோ வேறு லெவலில் அடிச்சிடும் இது. ஒருவேளை ஏதாச்சும் காப்பிரைட் கிளைம் ஆகிறது இன்னொரு பிரச்சனை, அது ஆச்சுன்னா வியூஸ் கம்மியாக ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு சேனலுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருங்கிறது ஒன்று. பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடச்சி நம்ம சேனலே தூக்கிட்டாங்கன்னா இத்தனை வருஷம் போட்ட உழைப்பெல்லாம் அப்படியே வீணாக போயிடும். ஸோ ஐ ஹேட் டு டேக் திஸ் வெரி டிஃபிகல்ட் கால். எனக்கு இதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். மூவி ரியாக்ஷன்ஸ் அன்டில் ஐ கெட் அ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் ஆன் வாட் த காப்பிரைட் டேர்ம்ஸ் ஆர், காப்பிரைட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கரெக்டாக அவங்க டிஃபைன் பண்ணுற வரைக்கும், யூடியூப் டிஃபைன் பண்ணுற வரைக்கும், இல்லை எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் இனிமேல் மூவி ரியாக்ஷன்ஸ் வராது. அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற மூவி ரியாக்ஷன்ஸும் நான் ஐ திங்க் ப்ரைவேட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் டு சேஃப் கார்டு த சேனல். பிகாஸ் சேனல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அண்ட் நீங்கள் இல்லை, நான் இல்லை, நீங்கள் இல்லை, அந்த பாண்டிங் இல்லை. இது ரொம்ப உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு சேனல்.
சிறுக 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 சேர்த்து 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 கொண்டு வந்த ஒரு சேனல். ஸோ அது நம்ம ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டே ஒரு சான்ஸ் எடுத்து அதை நம்ம அழிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தற்சமயம் மூவி ரியாக்ஷன்ஸ் நிறுத்தப்படும். ஐ டோன்ட் நோ ஃபார் ஹவு லாங், ஆர் மேபி நான் மூவி ரியாக்ஷன்ஸ் பண்ணுவேனானே தெரில. பிகாஸ் எனக்கு காப்பிரைட் விஷயங்களில் சான்ஸ் எடுக்கிறது இஸ் நாட் வர்த் த ரிஸ்க். பிகாஸ் அது சேனல் கம்ஸ் ஃபர்ஸ்ட், அவ்வளோதான். இந்த செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி சேனல் இருந்தால் தான் எது வேணாலும் பண்ண முடியும். இல்லை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் முடியாதுங்க அப்பா சாமி. நான்லாம் ஓகே. ஸோ இட்ஸ் அ வெரி 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 டிஃபிகல்ட் கால். பிகாஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் மூவி ரியாக்ஷன்ஸ் பண்ணுறது. பட் இது நிறுத்துறவங்க எனக்கும் அப்செட் தான். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பட் ரிவ்யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. எம்சியூ பார்ப்பேன். ஐ திங்க் எம்சியூ அநேகமாக நான் ஈஸியாக பார்த்துட முடியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரியாக்ஷன்ஸாக பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டு டிலே ஆகிட்டு இருந்துச்சு. பட் ரிவ்யூ ஆனால் ஐ திங்க் டக்கு முடிச்சு நான் அப்படியே நம்ம டூம்ஸ் டேலாம் வரும்போது நான் ரெடி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரிவ்யூஸ் வரும். ஸோ புரிஞ்சுக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் pretty much it. நான் சொன்ன மாதிரி இது எனக்கும் பயங்கர அப்செட்டிங்கான விஷயம் தான். பட் ஐ ஹேவ் டு டேக் திஸ் கால். இது ஒரு கலெக்டிவாக நானும் என் வைஃப் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்தோம். நம்ம டீம் ஹஸ்லர்கிட்ட சொல்லலாம், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்களும் சொன்னாங்க. அண்ட் ஐ தாட் ஐ டூ திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுக்கோங்க, மூவி ரியாக்ஷன்ஸ் வராது அண்ட் ரிவ்யூஸ் வரும். நாளை பின் ஏதோ பயங்கர கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சா கண்டிப்பாக ஐ வுட் லவ் டு கம் பேக் டு மூவி ரியாக்ஷன்ஸ். அப்போ வரைக்கும் என்னோட ரிவ்யூஸும் பார்த்து சப்போர்ட் பண்ண சொல்கிறேன். எந்த அளவுக்கு நீங்கள் ரியாக்ஷன்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ரிவ்யூஸ்க்கும் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இஸ் வாட் டிரைவ்ஸ் அஸ், இஸ் வாட் கீப்ஸ் அஸ் கோயிங். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் பார்க்குறதுக்கு. அண்ட் டேக் கேர், ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஓகே.